ஹலோ ஹாய். நம்ம லாங் வீடியோ போட்டலாம் இப்போ ரொம்ப நாள் ஆச்சுங்க. வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டை சுற்றி நிறைய அழகழகாக பூச்செடிங்க வச்சுருக்கோம். உங்களுக்கு தெரியும், பார்த்திங்கன்னா நிறைய பூச்செடிலாம் அழகழகாக நிறைய பூத்துருக்குங்க. அதெல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு கொஞ்சம் விளைய வச்சது. வாங்க எப்படி அழகழகாக பூத்துருக்குன்னு இன்றைக்கி பார்ப்போம். இந்த சைப்ரஸ் ரொம்பவே பெருசாக வளர்ந்துருச்சுங்க, நடக்கக்கூட முடியலை. அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி கட்டி வச்சுட்டோங்க. இங்கே பாருங்கள், இந்த காகிதப்பூ வந்து கீழ்நாட்டில் வெயிலில் வரக்கூடியது. நம்ம வீட்டு செடியில் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பார்த்திங்களா. செம்பருத்தி பூங்க ஒரே ஒரு செடி தான் வச்சேன், 7 இதழ் உள்ளது. சூப்பராக வந்திருக்குங்க. வெயில் வந்துருச்சு, வீடியோ கொஞ்சம் கிளியராக இருக்கான்னு வேறு எனக்கு தெரியலை. இந்த ரோஸ் பார்த்திங்களாங்க, 70s ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் இந்த கலரு. இந்த ரோஸ்க்கு பேரே 70ஸ்ன்னு சொல்லுவாங்க. சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள். ரொம்பவே அழகழகாக பூ எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பூத்துருச்சு. நிறைய பூவெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டாரு. பாருங்கள், இந்த பிங்க் கலர் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த சின்ன பூச்செடியெல்லாம் பார்த்திங்களா, கார்னிஷ் வச்சேங்க ரீசெண்டாக. இங்கே இருங்க, கார்னிஷ் சூப்பராக பூத்துருக்குங்க. இன்னும் நிறைய செடி வச்சுருக்கேன், அது சரியாக கவனிக்காதனால சின்ன சின்ன செடியாக இருக்குங்க. அதெல்லாம் பிரித்து எடுத்து வைக்கணுங்க. கார்னிஷ் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், கொடி ரோஸ்ங்க. கொடி ரோஸ் சூப்பராக பூத்துருக்கு. நிறைய கொத்து கொத்தாக பூத்து இருந்துச்சுங்க. எல்லோ ரோஸ் பார்த்திங்களா, கண்ணாடியை விட்டு வெளியில் போய் பூத்துருக்கா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் மெரூன் கலரு நிறையா பூக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால ஒரு விளாக் போடலான்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். டைம் இல்லாதனால விளாக் போட முடியலைங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு இதை பறித்து தலையில் வைக்கிறத விட செடியில் வச்சு பார்க்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் மெரூனில் பார்த்திங்கன்னா கொடி ரோஸுங்க. பட்டனாக ரொம்ப, அதுவுமே நிறையா பூத்து இருந்துச்சுங்க. நிறைய முட்டு விட்ருக்காங்க. செவ்வந்தி வந்து எப்படின்னீங்கன்னா நிறைய பூ வரும், அப்புறம் பழைய செடி காஞ்சிடும், அப்புறம் புது புது செடி பூத்துரும். அந்த மாதிரி தான் நிறைய செவ்வந்திஸ்லாம் அப்படி பூத்துருக்கு. ஆனால் எவ்வளோ மெரூன் கலர் இருந்தாலும் எனக்கு பத்தாதுங்க. மெரூனாக வாங்கி நிறைய வச்சுருக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு செரி ரெட்டுங்க. நிறைய ரோஸ்லாம் பூத்துருச்சு, எல்லாம் பறித்து போட்டுட்டாரு. செடிக்கு உரமாக இருக்கட்டும் அப்படின்னு. அதான் பூத்துருச்சுல்ல அப்படிங்கிறாரு. எதுக்குங்க பறித்து போட்டீங்க அப்படின்னு கேட்டால், பூத்துருச்சு அதனால் பறித்து போட்டேன் அப்படிங்கிறாரு. பாருங்கள் எவ்வளோ அழகழகாக பூத்துருக்காரு பாருங்கள். இது நல்லா லைட் பிங்க். அடுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ அடுக்குன்னு. இன்னும் நான் கீழ்நாட்டிலேருந்து இது ரொம்ப சின்ன பூ ரோஸுங்க, ஆனால் அவ்வளோ அழகு. 3 அடுக்குங்க அது. இதெல்லாம் பூத்து முடிச்சிடுச்சு. இன்னும் மொட்டு நிறைய இருக்குது. வெயில் ஜாஸ்திங்கிறதுனால காஞ்சி போயிருக்கிறாங்க. போதும், ஏன்னா மழை வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து தண்ணி ஊற்ற வேணாமேன்னு ஊற்றாமல் வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், கார்னிஷ் சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள். பப்பி இதெல்லாம் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், கொடைக்கானலில் நானும் கனகாமரம் விளைய வச்சுட்டேன். ஏன்னா கொடைக்கானலில் இங்கெல்லாம் விளையாதுங்க, வெயிலில் தான் விளையும் கனகாமரம், மல்லிகைப்பூலாம். எங்கள் வீட்டில் சூப்பராக பூத்துருக்கு பாருங்க கனகாமரம். இப்போ தான் வந்திருக்கு. இன்னொன்னா கிரேப்ஸ் செடி கூட நான் வச்சுருக்குறேங்க. உயிர் பிடிச்சிருச்சுங்க, ஆனால் அது நல்லா பெருசாக வளருமா எனக்கு தெரியல. இங்கே பாருங்க, உங்களுக்கு இன்னொரு சூப்பராக இங்கே பார்த்தீங்களா செரி பழத்தை. ஸ்ட்ராபெரி செரி பழம்ன்ற பாருங்க. ஸ்ட்ராபெரி நிறைய ஒரு 5 செடி மட்டும் வச்சேங்க. எல்லா செடியிலையுமே காய் காய்ச்சிருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக. இங்கே பாருங்க, இன்னும் நல்லா நிறைய காய் காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்க, வா. இங்கே இருங்க, ஸ்ட்ராபெரி நிறைய எல்லா பக்கமும் எல்லா செடியிலையுமே நிறைய காய்ச்சிருக்கு. நான் கொஞ்சம் இது தொங்குற மாதிரி, பால்கனியில் தொங்குற மாதிரி இந்த செடி வச்சுருக்கிறேன். ஆனால் எல்லாத்துலேயுமே நல்லா காய் வச்சுருக்குதுங்க. அப்புறம் பாருங்க, எனக்கு பிடிச்ச ஒரு செடிங்க. இது வந்து ஆட்டையை போட்ட செடி தான், ஆனால் எப்படி தலைன்னு வச்சுருக்கேன் பாருங்க. வீடியோவில் சொல்லிட்டேன் ஆட்டையை போட்டதுன்னு. ஆனால் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, அது செடி வருமோ வராதுன்னு. ஒரு குச்சி தாங்க உடச்சிட்டு வந்து வச்சேன். ஆனால் சூப்பராக தலைன்னு தலைஞ்சிருக்குதுங்க அந்த செடி. சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். பூ கூட ஒயிட் கலருங்க, இந்த பேப்பர் பூவு ஒயிட் கலரு சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். இது பக்கத்துலேயே ரோஸ் செடிலாம் வச்சுருக்குறோம்.
ரோஸ் தான் நிறைய நிறைய வச்சுருக்கோங்க. சூப்பராக விளைஞ்சிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு கொய்யாக்காலாம் வச்சுருக்கேங்க. ஃப்ரண்ட் வாசலில் இன்னும் நிறைய செடி வச்சுருக்கேன். அது ஒரு விலாக்காக எடுத்து போடுறேங்க. சரியா? கொடைக்கானல் கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஏன்னா மழை வந்துடும். இந்த மாதிரி ஒரு கிளைமேட் இருந்துச்சுனாவே மழை வந்துடும், பார்த்துக்கோங்க. சூப்பராக வெயில் அடிக்குது. மத்தியானத்துக்கு மேலே இப்போ டெய்லி மழை வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு கடைக்கு கிளம்பிட்டேன். நம்ம இங்கிட்டு ஃப்ரண்ட் வாசலில் உள்ள செடி தான் இப்போ எல்லாம் பார்த்தோம். ஒரு 50 செடி இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடைக்கானலில் வந்து அரளிப்பூ பூக்காது. அதெல்லாம் ஹீட் பிளேஸில் பூக்கிறது. இங்கே பாருங்கள், அரளிப்பூ சூப்பராக பூத்துருக்கு. இது நம்ம வாசலுக்கு வெளியில் இந்த பூச்செடி வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், அரளிப்பூ. கீழ்நாட்டில் நல்லா ஹீட்டில் தான் விளையும் இந்த அரளி. இங்கே நல்லாவே பூத்துருக்குதுங்க. ரொம்ப காலங்கத்தால் பார்க்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒயிட் அரளியும் வச்சுருக்கேன். ஆனால் அது மொட்டு விட்டுருக்கு. இன்னும் விளையலை. இது லைட் பிங்க் இந்த அரளிப்பூ. இதுவும் நல்லா பூத்துட்ருக்குங்க. அது மொட்டு விட்டுருக்கு, இன்னும் வரலைங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. திரும்பி உட்காரு. நான் தான் வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன்.